இந்த காலங்கள் கிறிஸ்மஸ் காலமெல்லாம் இருப்பதனால நம்ம கிறிஸ்மஸை குறித்து சில காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். எனவே வேத பகுதி நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் 2வது லூக்கா 2:10-14 போன வாரம் கூட நான் இதை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கேன். அதாவது இதை தொடர்ச்சி தான். நம்ம போன வாரம் காலையில் நான் லூக்கா 2வது அதிகாரம் 1-7 போன வாரம் இன்றைக்கி காலையில் 8-10-14 பேசியிருக்கிறோம். அதை தொடர்ச்சி தான் இங்கே நான் இன்றைக்கி உங்கள் மாலையில் பேச போகிறேன். ஆனால் ஒரே காரியத்தை கொஞ்சம் இல்லை, மற்ற காரியங்களை குறித்து நம்ம இல்லை நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். எனவே வேதத்தை எடுத்துக்கோங்க. நான் சுருக்கமாக போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நான் என்னமோ பாட்டு கற்றுக் கொடுத்தேனே. என்ன பாட்டு? விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம். சரியா? எனக்கு இந்த பாட்டு கற்றுக் கொடுத்தேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலைன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் என்னோட கூட ஒரே ஒரு முறை பாடிட்டு என்ன செய்யுங்க. பாட முதல் முறையாக வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி இந்த பாட்டு உங்களுக்கு போன வாரம் கற்றுக் கொடுத்தது தெரியாது. எங்கேயாச்சும் ஒரு பேனாவில் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. என்ன? விண்ணின் ராஜன், மறுபடியும் நான் பாட நீங்கள் எழுதிக்கோங்க. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம், மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார். அவ்வளோதான் பாட்டு. நான் பாடும்போது இன்னொன்று நான் முதலே அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் பாடுறீங்க, என்ன பண்ண மாட்டீங்கன்னா ராகத்தோடு பாட மாட்டீங்க, தாளத்தோடு பாட மாட்டீங்க. அப்புறம் என்ன செய்கிறீங்க, எங்கெங்கேயோ போகுது. சரி, நம்மளாம் சேர்ந்து அழகாக பாட கற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று தாளத்தை கேட்கணும். தாளத்தை என்ன செய்யணும், காது கொடுத்து அந்த தாளம் எங்கே போகுதுன்னு கேட்கணும். மியூசிக் சவுண்டு கேட்டால் தான் நம்ம எல்லோரும் மியூசிக் அந்த டவுண்ட் அடிக்கிறதுல டக்கு டக்குன்னு அடிக்கிறதுல அது தாளம்னு சொல்லுவாங்க. அந்த தாளம், அது பேர் என்னது, தாளம். அந்த நேரம் அப்படி இருக்கு இல்லையா, அடிக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே தான் நம்ம காது அதை கொடுத்துடணும். நம்ம அதை விட்டுட்டு போனோம்னா நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போம். எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவோம். சரி, பரவாயில்ல, நீங்களாம் நல்லா பாடுறீங்க. ஆனால் கற்றுக்குவீங்க இன்னும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க, பேர் சொல்ல வேணாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் பாடினாங்க. அப்புறமா பின்னாடி நாட்கள் நான் போய் பார்க்க நல்லா போய் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாடிக்கிட்டே இருக்காங்க போல். வீட்டில் இருக்கும்போது சத்தத்தை உயர்த்தி, உங்கள் சத்தம் நீங்கள் கேட்குற மாதிரி சத்தத்தை உயர்த்தி பாடணும். பாடுறது மட்டும் கிடையாது, அதை நீங்கள் பாடும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி தான் வசதி ஆகிடுச்சு இல்லை, ரெக்கார்ட்ல. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே கேட்கணும். சரி தானே? சரி, இன்றைக்கி நம்ம பாட்டை பாடிடுவோம். எல்லோரும் சேர்ந்து பாட போகிறீங்க. விண்ணின் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா என் கூட? விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம், மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார். இதுதான் பாட்டு. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம். மறுபடி, விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம், மாட மாளிகையே தேடிடா தேவன், மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தாம் நம்மை தேடி வந்தாம். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை, அல்லேலூயாம் ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை துதி பாடுவோம். நல்ல பாட்டு, மனதில் வச்சுக்கோங்க. ஊரில் எல்லாம் போய் பாடுங்க, எங்கே போனாலும் பாடுங்க. சரியா? இன்றைக்கி நான் ஏன் சில நேரங்களில் பாடம் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வழியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான். ஏன்னா நான் பாட்டுக்கு பிரசவம் தொடங்கிட்டேன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து உட்காரும்போது லேட் ஆகிடுவாங்க. இருந்தாலும் பிள்ளைங்கள் துவாசு ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. வாகனத்தை எடுத்து ஒரு தம்பி இருக்கார், அவர் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவார். அதனால தான் லேட் ஆகிடுது. இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த நல்ல பிள்ளைங்க, தொடர்ந்து வருகிற பிள்ளைங்க, தூரமாக இருக்காங்க, ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வர பார்க்குறாங்க. நம்ம கிட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சாக்கு போக்கெலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து குளிச்சு ரெடியாகி இங்கே ஓடி வரணும். சில பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் வேலை இருக்குது. ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நம்ம பிள்ளைகளுக்காக. ஸோ இன்றைக்கி நான் அவங்களோட கூட பேச போகிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை செலிப்ரேட்டிங் மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடுவோம்.
அதாவது ஞானமான கிறிஸ்மஸை கொண்டாடணும். இன்றைக்கி உலகம் எப்படி எப்படியோ கற்றுக் கொடுக்குது. அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, செலிப்ரேட்டிங் அ பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் பியாண்ட் கிளிட்டர்ஸ் அண்ட் லைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஜெகஜோதி. அன்றைக்கி ஆர்ச்சரோடு எத்தனை பேர் போனீங்கப்பா? சந்தோஷம் யாரும் போனீங்களா? சரி, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த மாதத்தில் எங்கே செய்யுங்க, ஆர்ச்சரோடு போயிடுங்க. எப்போவுமே கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா எங்கே கலகலன்னு ஆகிடும். ஆர்ச்சர் ரோடெல்லாம் லைட்டு போட்டு, அந்த லைட்டு இந்த லைட்டு. இப்போ யாரும் எனக்கு சொன்னாங்க, சந்தோஷத்தில் கூட அப்படி தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம் போயிருக்கீங்களா? சரி, தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, சந்தோஷாவுக்கும் சிங்கப்பூரில் ஆர்ச்சர் ரோடுக்கும் போயிடுங்க. ஆர்ச்சர் ரோடு போயிருக்கீங்களாப்பா இதுக்கு முன்னாடி? இன்றைக்கி இப்போ கிறிஸ்மஸ் காலத்தில் போனீங்களா? சரி, தயவு செய்து ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு, லீவ் எடுக்காட்டி கூட பரவாயில்ல, சும்மா போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. சரியா? சரி, போட்டு. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ்ன்னு சொன்ன உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்துங்க. இன்றைக்கி 3 காரியம் நான் உங்களோட கூட பேசுவேன். ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன். பல வேலைகளை நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொன்ன உடனே உலகம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வண்ணம் பூசுறது அல்லது கலரில் லைட்டை போடுறது. சில வேலைகளை நல்ல உணவு விருந்து, எல்லா விருந்தாடி கண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறது, அல்லது நம்ம சாப்பாடுக்கு போகிறது, அதில் புது புது துணிமணி மாதிரி போடுறது, கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறது, மரம் செடியெலாம் வைக்கிறது. கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. சில ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா என்ன போடுவாங்க, ஸ்டார் போடுவாங்க இல்லையா? இங்கே நிறைய ஸ்டாரை பார்க்க முடியல. அங்கே இந்த மாதிரி என்ன செய்கிறோன்னா, குதூகலமாக கொண்டாட்டத்தில் நம்ம காணப்படுகிறோம். அது தவறான்னு சொன்னால் தவறு கிடையாது. ஆனால் சில வேலைகளை என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால், இந்த கிறிஸ்மஸ் வெறும் இந்த மாதிரி குதூகலமும் கொண்டாட்டமும் இந்த மாதிரி சில வெளியரங்கமான மினுக்கிற காரியங்கள் தான் நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா உண்மையான கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடின்னு நினச்சிட்ருக்கோம். ஆக பல வேலைகள் இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த குதூகலத்துலேயும் கொண்டாட்டத்துலையும் யார் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த வியாபாரங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த காலங்களில் பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்கிறான், ட்ராவல் பேக்கேஜ். அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், சீப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வாங்க அந்த ஊருக்கு போங்கன்னுவான். அது மட்டும் கிடையாது, அது பாருங்கள் இந்த மாதிரி வீடு இருக்குது, இந்த மாதிரி சோஃபா இருக்குது, இந்த மாதிரி டிவி இருக்குது, இந்த மாதிரி ஃபோன் இருக்குது, எல்லாம் வாங்குங்க. நான் உடனே இவங்க என்ன செய்கிறது, புது ட்ரெஸ்ஸு, புது ஃபோனு, அதை ஃபோனு, இதை ஃபோன், ஏசாமி பேரை சொல்லிக்கிட்டு பிறந்தநாள் எனக்குன்னா நான் வாங்கலாம். என்ன தப்பி தவிர எனக்கு பிறந்தநாள் ஏசாமிக்கு பிறந்தநாள். ஏசாமி பிறந்தநாள் இவன் கொண்டாடுறான். எப்படி? இவர் பார்க்க நல்லா துணிமணி போட்டு நல்லா சாப்பாடு போட்டு ரைட்டு போட்டு போகிறார். உலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் இந்த குதூகலத்துலேயும் கொண்டாட்டத்துலையும் இந்த விதமான கேளிக்கைகளில் காலங்களில் நம்ம என்ன செஞ்சுடுறோம்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கிறிஸ்மஸுடைய நோக்கத்தை நம்ம இழந்து போகிறோம். ஸோ இன்றைக்கி கடவுளோட பிள்ளைகளாகி நாம் வேதத்தை கற்றுக்கொள்கிற நாம், கடவுளோட அந்த ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் உள்ள மக்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ் என்னன்னு தெரியாது. சாண்டா கிளாஸ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அவர் பைபிளில் இருக்காருன்னா இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்குல்ல, கிறிஸ்மஸ் மரம் வைக்கிறாங்க இல்லையா, லைட்லாம் போட்டு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வியாபாரத்து நோக்கத்தோடு கூட செய்யப்பட்டது. புரியுதுங்களா? வேதத்தில் அதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. வேதத்தில் எங்கேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் போடுறது வேதத்தில் போன வாரம் பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க இல்லையா, அது மாதிரி சில காரியங்கள் என்ன செய்வாங்க, இங்கேருந்து எடுத்து அவங்க அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை சொல்வதற்கு இது பயன்படுத்துகிறாங்க. ஆக அது தவறா ரைட்டா என்றதை கேட்குறத காட்டிலும் சில வேளை இது ஒரு விதமான என்ன செய்யுது, கொண்டாட்டத்தின் உணர்வை உணர்த்துக்குது, மற்றவங்களை தெரியப்படுத்துது. அவர் நான் கிறிஸ்டியன். இப்போ என் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா எங்கள் கதவில் என்ன போட்டிருக்கோம், சிலுவை போட்டிருக்கோம். அப்போ யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லை கடவுளை அறியாதவங்க வீட்டு போனீங்கன்னா அவங்க சில என்ன செய்வாங்க, அவங்க காரியங்களை போட்டிருப்பாங்க. ஸோ இது முற்றிலும் தவறா என்றது என்னுடைய பார்வையில் இல்லை. அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சில வேலைகளில் சில போடுற விருப்பம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. வெள்ளை அடிக்க பாருங்கள், அல்லது கலர் லைட்டை போடுங்க, ஸ்டார் கூட போட்டுக்கோங்க. ஆனால் அது உண்மையான கிறிஸ்மஸ் இல்லை. அதுதான் நான் இந்த சாயங்கால வேலை உங்களுக்கு சொல்லுகிற காரியம். ஆனால் அது செய்கிறது முற்றிலும் தவறா என்றனா அது நான் தவறுன்னு நான் இங்கே சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதாவது உலகமே கொண்டாடுது, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்க, செஞ்சுக்கோங்க. இது மேலேயே வெளியரங்கமானது. பல வேலைகள் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு கூட உண்மையான கிறிஸ்மஸோ கிறிஸ்து இல்லாதவர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த சாயங்கால வேலையை நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் இந்த அலுவலான காலங்களில் எல்லாரும் பிரயாணமாக இருக்கிறாங்க, அந்த பொருள் வாங்குறாங்க, சமைக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி பார்த்தேன், மத்தியானம் அவன்ட்டு பேசியிருந்தான், பாஸ்டர் 25ஆம் இந்த வருஷம் யாரையும் கூப்பிட மாட்டேன் பாஸ்டர், எல்லாம் ஃப்ரெண்டு வந்தால் வெறும் சமைக்கிறதுலேயே என் நேரம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில வேலைகள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த திருவிழா நாட்களில் அந்த விசேஷம் 25ஆம் எல்லா நண்பர்களையும் கூட்டிகிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வர சமைச்சு போட்டு எல்லாத்தையும் அழுக்கு பண்ணி பாத்திரத்தில் இந்த அம்மா பாவம் டயர்டாகி
ஐயோ பாவம், பிரியாணி சமைக்கிறேன், அதை சமைக்கிறேன், இதை சமைக்கிறேன், இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும், வாங்கிட்டு வந்திருக்கணும், ரெடி பண்ணியிருக்கணும், சமைச்சு கொடுக்கணும், உப்பு புளி சரியாக இருக்கிறது கொடுக்கணும், இல்லைன்னா அவன் சொல்லிடுவான் உப்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிடுவான். பக்குன்னு எல்லாம் செஞ்சு போட்டுட்டு அவங்க கொண்டாடினாங்களா இல்லையான்னு டயர்டாகிடுவாங்க. பணமும் செலவு பண்ணி கடைசியில் உண்மையான கொண்டாட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டயர்டாகிடுவாங்க. ஐயோ, அப்புறம் அதை பார்த்தாலே என்னது. ஸோ இந்த வாட்டி அவங்க சொன்னாங்க, நான் கொண்டாட மாட்டேன் பாஸ்டர், 29ஆம் நான் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சர்ச்சுக்கு, நம்ம சாப்பாடில் நல்ல சாப்பாடு கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகள் இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்மஸ் நோக்கத்தை நம்ம இழந்துட்டு தவறான காரியங்களை செய்வதற்கு நாம் இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம், இந்த முக்கியமான இந்த விசேஷமான காரியங்களை நமக்கு செய்கிற நாட்களில் நம்ம போகிறோம். ஒன்று மட்டும் நான் இந்த மாலை வேளையில் மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். ஜீசஸ் த ரீசன் ஃபார் த சீசன் சொல்லுவாங்க. ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். இந்த காலத்திற்கு காரணம் யார்? இந்த காலகட்ட கிறிஸ்மஸுக்கு காரணர் யாருமா? இயேசு தான் காரணராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். இயேசு தான் முக்கியமான மையமானவர். இங்கே இந்த கிறிஸ்மஸ்னால் என்னம்மா? இயேசு கிறிஸ்துவோட. ஆனால் இயேசு இல்லாத பிரசங்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு உட்காந்துருவோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அங்கே ஏசு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பல கிறிஸ்மஸ் காலங்களுக்கு கொண்டாட்டத்தில் ஏசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொண்டாடுகிற அல்லது கொண்டாட போகிற கிறிஸ்மஸ் ஒரு ஞானம் உள்ளதா அல்லது அர்த்தம் உள்ளதா இருக்கா இல்லையான்றது தான் இந்த ஆங்கில விவசாயிகள் பேச போகிறேன். ஒவ்வொருவரும் இதில் வித்தியாசப்படுவாங்க உண்மையிலேயே. ஆனால் நாம் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியரங்கமான அழகுபடுத்துகிறதோ, வெள்ளை பூசுகிறதோ, துணிமணி போடுகிறதோ, சாப்பாடு போடுறதோ இது வெளியரங்கமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் வந்தாரான்னா உண்மையில் அதுக்கு வரல. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு கேட்டால் உள்ளான வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும். தம்பி சகோதரர் முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், அவர் அப்புறமா அனுப்புவார். யாரோ ஒருத்தர் 40 வருஷமாக திருநாரையா வேலு ஐயா, அவர் என்ன பண்ணிட்டார்? இப்போது அந்த 40 வருஷம் முன்னாடி திருண்ண காசை என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி ஏன் கொடுத்தாரோ? ஏசுசாமி உள்ளே பூந்துட்டார். ஏசுசாமி உள்ளே வந்த பிறகு அவர் எப்படி ஆகிட்டார்? 40 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தி இருக்காராம். எவ்வளோ திருடினாரியா? எத்தனை ரூபா? 25 ரூபா. 40 வருஷம் முன்னாடி 40,000 ரூபா, 35 ரூபா திருடினார். அவருக்கு அது அந்த 35 ரூபாயை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அவர் இப்போ வந்து கொடுத்துருக்காரு. என்ன செய்கிறாரு? இயேசு என்ற நபர் உள்ளத்தில் பிறந்தால் தான் அவங்க செய்த தவறாக தெரியும். இதுதான் மாற்றம். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நிறையா கறி மீன் சாப்பிட்றதோ, துணிமணி வாங்குறதோ, அல்ல வெள்ளை பூசுறதோ, இல்லை நகை நட்டு போடுறதோ அது வெளியரங்கமானது. உள்ளே என்ன நடக்குது? நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னா, உள்ளான கிறிஸ்மஸ் என்ன? என் உள்ளத்துக்குள்ளே எப்படி ஈசுசாமி பிறக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு, நான் மறந்துட்டேன், மறக்கல, ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த பாட்டு சொல்லு வருது. சிறு பிள்ளையாய் உலகில் வந்த இயேசுசாமியே, என் சின்ன இதயம் உமது வீடாக மாற வேண்டுமே. சிறு பிள்ளையாய் உலகில் வந்த இயேசுசாமியே, என் சின்ன இருதயம் உமது வீடாக மாற வேண்டுமே. அழுக்கு நிறைந்தது நீர் பிறந்த என்னது? அழுக்கு நிறைந்தது பெத்துல போல. அந்த இடத்துல பிறந்த தொட்டில் எப்படி இருந்துச்சுன்னா அழுக்கு நிறைஞ்சிருந்துச்சு. ஆக நீ பிறந்த உடனே அந்த இடம் புதுசாக மாறிச்சு. அதுபோல் என் உள்ளத்தில் நீ பிறந்து நான் எப்படி மாறிடணும்? புதுசாக மாறணும்னு அந்த பாட்டு இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் நிறைய முறை பாடியிருக்கேன் அந்த பாட்டை. ஏசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த எப்படி இருந்துச்சா? ஏசாமி எங்கே பிறந்தாருமா? அது இப்போ எப்படிமா இருக்குது? தேவனுடைய ஆலயம். எந்த இடம் அழுக்காக இருந்துச்சோ அந்த அழுக்கான இடம் இன்றைக்கி மகா பரிசுத்தமான ஸ்தலமும் மகா விளையேறப்பட்ட ஸ்தலமும் மக்களால் வாங்க முடியாத தேவனுடைய ஆலயமாக நிற்குது. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில், என்னோடய இருதயத்தில் அந்த இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கணும்? உள்ளத்தில் அழுக்கு நிறைஞ்ச இந்த இருதயத்தில் பிறக்கும் பொழுது அந்த இருதயம் என்ன? அந்த பரிசுத்தமாக மாறுவது மாற்றம் கிடையாது. விளையேற பெற்றது யார் என்னை வாங்க முடியாது. நான் ஆண்டோட மகனாக மாறிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக மாறிட்டேன். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. மறுநாளுக்கு நான் கற்றுத்தரேன். எனக்கு கிறிஸ்மஸ்னால் வெளியரங்கமான நகை நட்டை போடுறதோ, அல்லது பிரியாணி சாப்பிட்றதோ, இல்லை துணிமணி போடுறதோ, உல்லாசமாக சுற்றி வர்றது கிறிஸ்மஸ் இல்லைங்க அன்பான பிள்ளைகளே. உங்கள் உள்ளத்தில் ஏசு கிறிஸ்து பிறந்திருப்பாருன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் மனமாற்றம் அடைந்து ஏசு கிறிஸ்துவை போல செய்யணும். ஏசு பிறந்த இடம் எப்படி தொட்டில் மாற்று போடுற தொட்டில் எப்படி பரிசுத்தமான இடமா மாறிடுச்சோ அதுபோல் உங்கள் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எனவே தான் இந்த வாழ்க்கையில் நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்து நற்செய்தி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்ளத்தை மாற்றக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யணும்? உள்ளும் மாற்றணும். எப்படி மாற்றணும்? புறத்தில் மட்டும் மாற்றது அது உண்மையான மாற்றம். வெள்ளை அடிக்கிற மாதிரி கல்லறை கூட வெள்ளை அடிச்சுக்கலாம். கல்லறைக்கு அடிக்கலாமா வெள்ளை? உள்ளே எப்படி இருக்கும்?
எப்படிமா இருக்கும்? வாசமாக இருக்கும். கல்லறை ஏசாமி சொல்லியிருக்காரு, நிறைய பேர் பார்த்து திட்டிருக்காரு. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையேன்னாரு. ஏன் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைனாரு? வெளியில் பார்த்தா நல்லா மினுக்குன்னு இருக்கிறான், பார்க்க வெள்ளை வெள்ளையாக போட்டுட்ருக்கான், ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அழகழகாக புட்டாமா பூசி இருக்கிறாங்க, நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு இருக்கிறாங்க, நல்லா சாரியில் அழகான பச்சை சேரெலாம் கட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் உள்ளே எப்படி இருக்குது? என்னையா ஸ்மெல்லியாக இருக்குது, நாற்று எடுத்த வாழ்க்கை, ஏமாத்து, பொய், எல்லா ஆட்டுக்குள்ளேயும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க, அன்னைக்கு எப்படி ஆண்டவராக இயேசு ஒரு தாழ்ந்த இடத்துல பிறந்து கூட அந்த இடம் அப்படியே மாறிச்சோ, அதே போல் உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்னோடய கிறிஸ்மஸ் வெறும் வெளியரங்கமான கிறிஸ்மஸாக இருக்காது, உள்ளாக என்னோடய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிற இடமா மாறிடும். என்னைக்கு இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். என்ன வந்துருமா? ரெண்டாவது என்ன வரும்? சமாதானம் வந்துடும். மூணாவது என்ன வந்துடும்? என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழணும் ஒரு நம்பிக்கை வந்துடும், நோக்கம் வந்துடும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் உட்காந்துருக்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏனோ தானோ எவனோ செத்தான்னு சொல்லிட்டு எவனையோ பார்த்து என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறாரா என்ற கேள்வியை மனதில் கேட்கணும். நான் என் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்காரான்னு சொன்னால் நான் எப்படி இருக்க மாட்டேன்? துக்கிக்கிற கடவுள் பிள்ளை கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன். அது இல்லை எனக்கு, இது இல்லை ஆண்டவரே, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண பாக்ஸாக இருக்க மாட்டேன். அதுக்கு பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நீங்கள் என் உள்ளத்தில் இருக்கீங்க. காலையில் கூட நான் இந்த சந்தோஷத்தை பற்றி தான் பேசினேன். அதை குறித்து ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன் இந்த வேலையில். முதலாவது, இந்த ரட்சிப்பில் முக்கியமானது என்னென்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ரீடிஸ்கவரிங் த ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ். இயேசுக்கு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எனக்காக வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. ஆக இந்த 10வது வசனத்தை ஏஞ்சல், அதாவது தேவதூதர்கள், அதாவது மேய்ப்பர்கள்லாம் உட்காந்து வந்தையை காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேய்ப்பர்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த மரியாதை மதிப்பு இல்லாதவங்க, காலையில் பேசும்போது சொன்னேன். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்தபோது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி எங்கே தான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்து வந்துச்சு? இந்த இந்த மேய்ப்பர்களை பார்த்து வந்துச்சு. அதான் 8வது வசனம் 9வது வசனம் வீட்டில் அப்புறமா வாசிச்சுக்கங்க. மேய்ப்பர்கள் மக்கள் எப்படி இருக்காங்க? புறக்கணிக்கப்பட்ட மக்கள். அந்த தேவதூதர்களை பார்த்த உடனே 9வது வசனத்துக்காக வாசிங்க. அவையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், மகிமை பிரகாசித்தது, பயந்தார்கள். அந்த சீஷன் வந்த உடனே என்ன செஞ்சு? ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சத்தை வந்த உடனே யார் பயந்துட்டா? இதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குது. என்ன பாருங்கன்னா, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க? தீ மூட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. வெளிச்சம் இருக்குது. ஆனால் தேவதூதரோட வெளிச்சம் எப்படி இருக்குது? அந்த வெளிச்சத்தை காட்டிலும் மகா பிரகாசமாக வந்துருச்சு. டக்குன்னு பெரிய வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் திடுக்கிட்டு போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. பயந்தது மாத்திரம் கிடையாது, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க தேவதூதர்கள் வந்து அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பயப்படாதிருங்க. என்ன பண்ணுங்கம்மா? ஒவ்வொன்றா போவான். பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த உலகம் அதை வந்து போஸ்ட் மாடர்னிசம் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கன்சியூமரிசம்னு என்ன தெரியுங்களா? நுகர்வோர் என்னது? நுகர்வோர் மயமாக்கப்பட்டிருக்கு. என்ன எனக்கு இருக்குது, என்ன இல்லை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவர்கிட்ட அது இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, இப்படி இருக்குது, அந்த சகோதரி இப்படி இருக்காங்க, அந்த சிஸ்டர் இப்படி போட்டிருக்காங்க, நானும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரே பொருளாதார பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அதை வாங்குறதும் இதை வாங்குறதும், வீட்டில் குப்பை மேலே குப்பையை சேர்த்துட்டு உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் அப்படி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி சவால் சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பார்க்குற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கிட்ட என்ன இருக்குது, எனக்கிட்ட என்ன இல்லை. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஷோ பண்ணுறது என்ன தெரியுமா? காமிச்சுக்கணும். பார் என்னென்ன வாங்கியிருக்கேன், பார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்புறம் என்னோடய அனுபவம் பாருங்கள், நான் எங்கே போயிட்டு வந்திருக்கேன். நான் இங்கிலாந்து போனேன், நான் அமெரிக்கா போனேன், நான் ஜப்பான் போனேன், நான் அந்த ஊருக்கு போனேன், நான் இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, பரவாயில்லை. அப்புறம் என்ன நான் சாதிச்சிருக்கிறேன். ஆக பல வேலைகளில் நம்ம இப்படி மேற்பார்வையான காரியங்களை விட்டுட்டு சிந்திச்சுக்கிட்டு
ஆழமான நிறைவேறுதலை, ஆழமான சந்தோஷத்தை, ஆழமான சமாதானத்தை ஆண்டவருக்குள்ளே நம்ம தேடுறதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எங்கேயாச்சும் எனக்கு கிடைக்கும் நான் தேடிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லணும், உங்களுக்கு நல்லா சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்மளுடைய நிறைவை, சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்கெங்கேயோ நான் தேடிட்டு உட்காந்துருக்கிறேன். விசேஷமாக சிங்கப்பூரில் முடிக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க. கலர் அடிக்கிறது என்னென்னமோ பண்ணுறாங்க சகோதரங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பருவத்துக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, முகத்துக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்புறம் மூக்கு தூக்கி போட்டுக்கிறாங்க, உதட்டுக்கு சாயம் பூசிக்கிறாங்க, காதெல்லாம் நிறைய ஓட்டை போட்டு எல்லாம் லைனாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் கழுத்துக்கு வந்துட்டா ஒவ்வொரு இடமும் இந்த நகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செலவு பண்ணுறாங்கப்பா. தப்பானா தெரியல, எனக்கு தப்பாக ரைட்டான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம் வருது. இன்றைக்கி பாருங்கள், என் கையில் பல கலராக அடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்குது. நல்ல வேளை நான் அடிக்கலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கால் அடிக்கிறது, இந்த அடிக்கிறது, உதட்டு பூசுறது, இங்கெல்லாம் நிறைய நான் வாங்கி போட்டுக்கிறது கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்துக்கங்க, என்ன தான் கலர் அடித்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பலருக்கூடிய கதவை தோறடியா, என்ன தான் பிளேட்டிங் பண்ணாலும், எவ்வளோ தான் கலர் அடித்தாலும், என்ன தான் மேக்கப் போட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குற பிறகு எனக்கு மேக்கப்லாம் கலைஞ்சிரும். அப்புறம் முகம் கழுவினா நம்ம உண்மையாக முகத்துக்கு வந்துடுவோம். ஆக இதெல்லாம் செலவு பண்ண பிறகு கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. வீடு வாங்கலாம், பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், கார் வாங்கலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், ஏதோ ஒரு செஞ்சுட்டு வரலாம். எனக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. உண்மையான நிறைவை கொடுக்குமா? சமாதானம், உண்மையான சமாதானத்தை கொடுத்துருமா? உண்மையான சந்தோஷத்தை வந்து கொடுத்துருமா? உண்மையான என்னோடய பயத்தை போக்கிடுமா? பல வேலைகளில் இதெல்லாம் எனக்கு தற்காலிகமான உதவி பண்ணால் கூட நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகம் கொடுக்குமா? கொடுக்காதப்பா? ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுங்க, இந்த நிரந்தரமாக எனக்கு கொடுக்குன்னு சொன்னால். இந்த பூமிக்குள்ளே மண்ணுக்குள்ளே போகிற வரை எந்த பொருளும் நம்மளை விட்டு நிரந்தரமாக நிற்காது. ஒரு ஐயா பேசுகிறார், எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நமக்கும் ஒரு நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் தற்காலிகமானது தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் எல்லாத்துமே டெம்பரரியாக பர்மனெண்ட். ஐயா வீட்டு நம்ம யாராச்சும் பர்மனெண்ட்டாக இந்த பூமியில் இருப்போமா? இந்த இடத்துல நான் நிற்கிறேன், நான் வருஷக்கணக்கு நிற்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு டைம் வரும்போது நான் இல்லை இருக்க மாட்டேன். நம்ம இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம், ரொம்ப பேர், எத்தனையோ பேர் வந்தாங்க இந்த சபைக்கு, எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க. நான் ரொம்ப பேரை பார்க்க முடியல. என் பசங்க மட்டும், வந்த பிள்ளைங்க மட்டும் இருந்தான்னா எனக்கு 2000 பேர் இருப்பானுங்க. உண்மையை சொல்கிறேன் நான். அந்த 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 சர்ச் கூட, அந்த சைடு கூட எனக்கு அவ்வளோ பத்தாது. நம்ம பிள்ளைங்க மட்டும் இருந்திருப்பாங்கண்ணா. வர்றாங்க, இருக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. 20வது வருஷம் ஓடிட்டுருக்கு. யாரும் நிரந்தரம் இல்லை. எந்த பொருளும் நிரந்தரமாக சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. எந்த ஒரு பொருளாலையும் உங்களுக்கு நிம்மதி தொடர்ந்து கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, அப்படி இந்த பரலோகத்துக்கு போனால் மட்டும்தான் இருக்குது. இந்த பூமியில் ஒன்றுமே கொடுக்காது. ஆனால் ஒன்று தான் இங்கே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த தேவதூதர்கள் 10வது வசனத்தை முதல் பகுதி மட்டும் வாசிக்கலாம். தேவதூதர் அவர்களை நோக்கி ஒரே ஒரு காரியம், எப்போ அந்த பயப்படாத செய்தி வரும்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அந்த மகா உன்னதமான சந்தோஷம் எப்போ வரும், மகிழ்ச்சி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே இயேசு என்ற நபர் எனக்குள்ளே வரும் பொழுது மட்டும்தான். ஐயா வேலிசாமி ஐயா அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பி சொன்னார், முதலே சொன்னேன். அவருக்குள்ளே ஏன் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் அந்த வார்த்தை? அந்த இயேசு என்ற நபர் உள்ளே விழுந்த உடனே தான் அவர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 40 வருஷம் முன்னாடி திரும்ப ஒரு காசை பிடிச்சி கொண்டு வந்து நினைக்கிறாரு, அவர் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, வந்து கொடுக்கவும் முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அது ஒரு பெரிய காரியம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தேன். நான் ஒரு சபையில் இருந்தேன் சின்ன வயசில், 9 வருஷம் முன்னாடி. அவர் பேர் முத்துன்னு பேர். அவரை நான் எங்கே பார்த்துருக்கேன்னு கேட்டால், இந்த திருவிழாக்கள்லாம் மோளம் அடிப்பார், டப்பு டப்பான்னு அடிச்சுட்டு, வேஷ்டி கட்டிக்கிட்டு, தொண்டெல்லாம் போட்டுக்கிட்டு, வழியில் பீன்னு ஊதிக்கிட்டு இந்த அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த வேலை செய்கிறவர் அந்த ஐயா. அந்த இது ஊற்றிக்கிட்டு வருவார். என்னமோ சொல்லுவீங்க, நாதஸ்வரம் ஓடுவார். அப்புறம் இவர் தவில் அடிக்கிறவர் இந்த ஐயா. இவர் எப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நேரம் அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்காரு போது இது சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்போ போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கூல் டீச்சருக்கும் அவர் மகனை பற்றி ஏதோ சொல்லியிருப்பாங்களா, உடனே பாக்கு வந்துருச்சு. அந்த டீச்சர் இவர் அரைஞ்சிட்டார். உடனே இவர் வந்து சொல்கிறார், சார் நான் இந்த பைபிளை தூக்கிட்டேன் சார், இல்லைன்னா நான் அந்த ஒத்தையார் அட்டையை பார்த்துருப்பேன். அந்த கடவுளை அறியாதவராக இருக்கும்போது பைபிளை தூக்கலை, கையில் தூக்கலைன்னா என்ன செஞ்சுருப்பார் இவர்? அவர் ஒரு அடிச்சதுக்கு ஒரு 2 அடி அடிச்சிருப்பார். இப்போது அந்த மோளம் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த ஐயாவை, இந்த மோளம் அடித்த முத்துவை.
அவர் என்ன பண்ணுறாரு இப்போது, சார் இந்த பைபிள் தூக்கிட்டேன் சார், அதனால தான் சார் வச்சுட்டு வந்துட்டேன். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த வேத வசனம் ஆண்டவருடைய வேத வசனம், இந்த ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் யாரை பற்றி பேசுதுன்னா இயேசு நபரை பற்றி பேசுது. அந்த இயேசு உனக்குள்ளே வரும்பொழுது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் உள்ளமும் புறமும் மாறுது, உள்ளுக்குள்ளே மாறி வெளியே நாங்கள் செயல்பாடும் மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, உள்ள மனம் மாற்றம் இருந்தது தான் வெளியில் சர்ப்பு நடக்குதுங்க. சில வேலைகள் வெளியில் நம்ம நடிக்கலாம் நல்லா, ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் காணா போயிடும், வெளுத்துரும். என்னது நம்ம கொஞ்ச நாளில் சாயம் வெளுத்துரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளுக்கு இந்த சாயங்கால வேளையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணோ பொருளோ அல்லது இந்த தற்காலிகமான உலகங்களோ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தற்காலிகமாக எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாமே தவிர நிரந்தரமான மனமாற்றத்தை ஏற்படுத்துமான கிடையவே கிடையாது. வெளியங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம், ஆனால் நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ற பிறப்பு உள்ளத்தில் வரும் பொழுது என் உள்ளத்தில் என்ன செய்யும், உள்ளிருந்து வெளியில் மனமாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் போது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் என்ன, அவன்கிட்ட தங்க இருக்கா இருந்துட்டு போகுது, அவன் நல்லா படிச்சிருக்கான படிக்கட்டும், அவன் பெரிய வீடு கட்டினா கட்டட்டும், பெரிய காடி வச்சுருக்கான வச்சு வரி வாங்கின ஓட்டட்டும், என்கிட்ட ஒன்றும் இல்லையா, யார் இருக்கா என்கிட்ட, ஏசு இருக்கிறாரு போதப்பா எனக்கு. ஏசுக்கு யார் கூட இருக்கிறாரோ அவன் யாரையும் பார்க்க மாட்டான், அவன் இயேசுவை மட்டும் பார்ப்பான். நம்மால் யார் ஏசு இல்லையோ அவன் யாரை பார்ப்பான், அவன் உலகத்தில் உள்ள அத்தனையும் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அவன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இல்லை, கம்பேரிஷன்லேயே உட்காந்துருப்பான். கம்பேர் ஏன் பண்ணுறேன், ஆண்டவர் எது வேணுமோ அவனுக்கு கொடுப்பாருன்னு வசனம் ஒரு பார்த்து சொல்லுவாங்க. கடவுள் எது கொடுக்கணுமோ அது கொடுத்துருவார், இல்லையோ அது கொடுக்க மாட்டார், தாமதமாக கொடுப்பார். கொடுத்துட்டு போகிறார், எப்போ கொடுக்குறாரோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் இல்லைன்றதுனால வருத்தப்பட வேண்டாம். ஆக இங்கே நல்லா பார்க்க வேண்டியது பாருன்னா, இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, ஏசு என் நபர் என் உள்ளத்தில் பிறக்கும் போது. அதான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த கொண்டாட்டத்துலையோ சாப்பாட்டுலையோ துணிமணி போலியோ அங்கே போகிறதோ இங்கே போகிறவங்க போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஏசு இருக்காருன்னா சந்தோஷம் இருக்கு. இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே நிறையா அப்படியே சின்ன வயசில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த பாட்டு. அப்பா அன்பான சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஏசு என்னவன் எனக்குள்ளே வரும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் காலங்க நிகழ்ச்சிகளை ஏசு எனக்கு நிறைவாக மாற்றிவிடா. எனக்கு நிச்சயம் உங்களுக்கு தெரியும், யாரோ எப்படியோ இருக்காங்க, எனக்கு இல்லை, ஐயோ எனக்கு ஓய்வு கூட கிடையாது, எனக்கு போதுமான வசதி வாய்ப்பு இல்லை, நிம்மதியை விடுங்க, கடவுள் கிருபை கொடுத்துருக்கிறார், போதும், நான் ஜீவனோடு வச்சிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டோட மகனாக இருக்கிறேன், ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு எப்போ வேணாலும் கொடுப்பாரு. ஆக நானும் நீங்களும் இந்த நற்செய்தி என்ன சொல்லுது கேட்டால், ஏசு என்றவர் வரும் பொழுது என் சூழ்நிலை இல்லை, சூழ்நிலையை பார்க்கும்போது நான் துக்கிக்கிறவனாக இருக்கணும், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்டால், ஏசு எனக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த கிறிஸ்மஸில் என்னது உண்மையான கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏசு எங்கேயும் வெளியில் இருக்கக்கூடாது, எங்கே வந்திருக்கணும், என் இல்லத்தில் என் உள்ளத்தில் வந்திருக்கணும், என் உள்ளத்துக்குள்ளே பிறந்திருக்கணும். ஏசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கல, எனக்கு உள்ளத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிற ஏசுசாமி இருக்கும்போது யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எந்த பொருள் எனக்கு இருந்தால் என்ன, எனக்கு என்ன இல்லாட்டினா என்ன. ஒரு ராஜா ரொம்ப தாராள மனசுக்குள்ளே ராஜா இருந்திருக்கார். அந்த ராஜா என்ன சொன்னாரோ, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொன்னாராம், அப்பா என் அரண்மனையில் என்னென்ன வேணுமோ வந்து எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையும் அப்படின்னாராம். எல்லோரும் ஓடி வந்தானா, எல்லோரும் ஓடி வந்துட்டு அவன் என்ன செஞ்சானா, அரண்மனைக்கு போனவெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், அங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே சோஃபாவை பிடிக்கிறான், கட்டிலை பிடிக்கிறான், அதை பிடிக்கிறான், இதை பிடிக்கிறான், அங்கே இருக்கிறது ஒன்று கூட விடலை, எல்லோரும் பிறக்கிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு அம்மா வந்துச்சு, ராஜாவை தூக்கிடுச்சு. என்ன நீ எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு தூக்குற, ஐயா ராஜா இருந்தால் எல்லாமே இருக்குது, எதுக்கு இந்த பொண்ணு பொருளை தூக்கணும், ராஜா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டா எனக்கு என்ன குறைச்சிரு சொல்லுங்கள். தமிழ் இப்படி சொல்லுவாங்க, பந்தி விசாரிக்கிறவ எனக்கு தெரிஞ்சவனாக இருந்தால் எனக்கு என்ன குறை, புரியுதுங்களா உங்களுக்கு சொல்லுது. பந்தி போட்டுட்ருக்காங்களே, பந்தியில் போட்டு தெரிஞ்சவங்க உட்காந்து எப்படி இருக்கும். ஆக எனக்கு வேண்டிய அப்பா ஏசாமி என் கூட இருக்கிறாரு,
அப்புறம் எனக்கு என்ன குறைச்சல் வரப்போகுது? அவனுக்கு இல்லை யார் இல்லை, அவனுக்கு அந்த சோஃபா தான் இருக்குது, அந்த அது தான் இருக்குது, அந்த பொருள் தான் இருக்குது. அது கொஞ்ச நாள் கழிச்சு காணா போயிடும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது யார்? ஏசு ராஜா இருக்கிறாரு, ஏசு காசி பிறந்திருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. ஆக இந்த பொருள் கொடுத்துலாம் என்ன இருக்குது? இல்லை பரவாயில்லை ஐயா, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் லைஃப்பில் தொடங்கும் போது ஒன்றுமே இல்லாத மனுஷன். இன்றைக்கும் எனக்கு அதிலெல்லாம் ஈடுபாடு பெருசாக கிடையாது. ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்திருக்கேன் நான். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, நம்ம துக்கமாக இருந்ததில்லை. அவ்வளோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னு கேட்டால் ஏசு எங்களுக்குள்ளே இருந்தார். எனக்கு பொருளினாலோ பொண்ணாலோ இருந்துச்சுனிங்கன்னா நான் எப்போவுமே துக்கமாக இருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே போதுமானது உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒருத்தனை விட இன்னொருத்தன் கூட தான் இருக்குமே தவிர. ஆனால் ஏசு கிறிஸ்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், எது இல்லாட்டியும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த பயத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. ஆக இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, பூர்ணமான நிம்மதி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஏசு என்ற நபர் எனக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த கிறிஸ்மஸ் உண்மையான அர்த்தத்தோடு கொண்டாடப்படுகிறது. மக்கள் அறியாதவங்க என்ன செய்கிறாங்க? பொண்ணையோ பொருளையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொன் பொருள் அவங்களுக்கு நிர்பந்தமாக சந்தோஷத்தை கொடுக்காது. எவ்வளோ பொருள் சேர்த்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். 100 ரூபா சம்பளம். என்னப்பா 100 ரூபா சம்பளம். முதல்ல இல்லாதப்போ ஆண்டவரே வேலை கொடுங்க, ஆண்டவரே வேலை கொடுங்க. 100 ரூபா சம்பளம். தோத்துறோம் ஆண்டவரே 100 ரூபா 100 ரூபா. சரி 100 ரூபாய்க்கு அப்புறம் 100 ரூபா தான் ஆண்டவரே, இன்னும் 200 ரூபா கொடுங்க ஆண்டவர். சரி 200 ரூபா. அவன் 300 ரூபா. 300 ரூபா தர 1000 வெளியும் கொடுத்துருவோம். எப்பயாச்சும் நிம்மதியாக இருந்திருக்கீங்களா? ஐயா நிம்மதியாக இருப்பீங்களா? எவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருந்தால் நிம்மதியாக இருப்போம்? எத்தனை வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்? என்னென்ன பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும்? எவ்வளோ இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதான் இங்கிலீஷ் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு, நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது படித்தேன். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஆடம் ஸ்மித்னு ஒரு ஆள், அவர் சொல்கிறாரு, ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். மனுஷனுடைய தேவை எப்படி இருக்கான்? அளவிட முடியாதது. கேனாட் பி சாட்டிஸ்ஃபைடு. எவனையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளோ இருந்தாலும் வேணும் 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 வேணுன்றே இருப்பாங்க. ஆனால் ஏசு ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா போதும் 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 ஆகிடும். ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? ஏசு போதுமே ஏசு போதுமேன்னு பாடிட்டுருப்போம். ஏசு எப்போ வந்துட்டாரோ எனக்கு ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அதனால தான் பவுல் சொல்லும்போது என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அதில் இன்னொரு வசனம் சொல்லுது, போதும் என்ற மனதோடு தெய்வ பக்தியே மிகுந்த மனது சாதம். சரி போயிட்டு போது நேரம் ஆகிட்டு கிடையாது, என் கடிகாரம் ஓடுது வேகமாக. ஆக இன்றைக்கி உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சமாதானம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பயத்தை போக்குற போக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை பார்க்கும்போது நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவன்கிட்ட இல்லது என்கிட்ட இல்லை, அவன் இருக்கிற மாதிரி நான் இல்லை, அவனை போல் அழகு இல்லை, அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் தோர்த்து போயிடுவேன். ஆனால் ஏசு சாமி எனக்குள்ளே வரும்போது இந்த உலகத்தில் எவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது. ஏசு என் கூட இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். எனவே அது நிரந்தரம் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்குது. அதாவது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற, எது இருந்தாலும் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, ஏசாமிக்கு உங்களுக்கு தேவைகள் சந்திப்பார். நான் தொடங்கும்போது இந்த பூஜை நான் முதலே சொன்னது மாதிரி தான், ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ. யார்ட்டையும் நான் பணம் கேட்கல, பொருள் கேட்கல, யார்ட்டையும் நான் நிற்கல போய் ஐயா நீ எனக்கு காசு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ஊழியத்துக்கு வந்திருக்கேன். இந்த புல்பிட்டை எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுப்பேன், நான் இருந்ததை நான் செய்வேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட யார்ட்டும் வந்து நிற்க மாட்டேன். எனக்கு கேட்குறது ஒரு இடம் இருக்குது, அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தா நான் செய்வேன், கொடுக்கலன்னா விட்டுட்டு போயிடுவேன் ஊழியத்தை. ஆனால் என் கை விட்டாரான்னு கிடைக்கிறீங்களா? விட்டாரா? நான் கேட்கறதுக்கு மேலே கொடுத்துட்டார். என்னை கூட நான் மனைவிட்டு உட்காந்து நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை நல்லபடியாக வழி நடத்திட்டார். கடவுள் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே, நம்ம யோசனைக்கு மேலே. நான் ஒன்று தான் 1997 ஜூலை மாதம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ராத்திரி எந்த இடத்துல நான் வேலை பார்த்தனோ, டீச்சராக இருக்கணும், மரியாதை மதிப்போடு காணப்பட்டனோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையில் பைபிளை தூக்கிக்கிட்டேன், வேலையை விட்டுட்டேன். யாருக்கும் சொல்லலை நான் வேலை விட்டுற இடத்துல. நான் வந்து பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் சென்னையில். ஒன்றும் இல்லை, என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. எல்லோரும் என்னை நினச்சி சொன்னானுங்க, இவன் முட்டாள், கிறுக்க, பைத்தியக்காரன், ஏன் வேலையை விட்டுட்டான், கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டான். அதுவும் சிங்கப்பூர், இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், மத்திய கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்த்தேன், சென்ட்ரல் லெவலில் வேலை பார்த்தேன், சென்ட்ரல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிருக்கேன். அப்போ தான் 29 வயசு முடியுது, 30 வயசு அப்போ தான் தொடங்க போகுது எனக்கு, சின்ன வயசு.
யாரும் இல்லை, சொல்லவே இல்லை. யாரும் ஒருத்தர் கூட சொல்ல நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீ கவலைப்பட படி, அப்படி யாரும் சொல்லலை. எனக்கு பாரத்தை கடவுள் கொடுத்தாரு, கையில் பைபிளை தூக்குனேன், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எத்தனை நாள் அழுதுருக்கேன், ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் கட்டி விட்டுட்டாருன்னு கேட்டால், அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கடவுள் கைவிடவே மாட்டார். கடவுள் அறியாத குடும்பத்திலேருந்து வந்து வேணாம். நீங்கள் ரொம்ப பேர் பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் வந்திருக்கீங்க, தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கலாம், அல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் சிறு வயதுலேயே. ஆனால் நான் இல்லை, பாதி வயசு வரை ஏசாமி யாருன்னு எனக்கு தெரியாது. அறையில் தான் பாதியில் தான் நான் என்ன செஞ்சேன், ஆண்டோட ஊழியத்துக்கு வந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு ஏற்றுக்கிட்டார் என்னையை, நான் என்ன ஏற்றுக்கிறது? அவர் என்னை கொண்டு வந்தார் வாடான்னு. அவர் கொண்டு வந்த வழியில் பிடிச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து ஆண்டவர் அறிய 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 அவரோட அன்பு வந்துச்சு, அவரோட ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்றைக்கி கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்க சொத்துலேயே பெரிய சொத்து, இருக்கிறதே பெரிய சொத்து என்ன, அதுதான் இருக்கிறதே சொத்து. ஏசு என்ற நம்பர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவரோட மகனாக இருக்கிறேன். எங்கே போனாலும் இந்த ஒரு பைபிள் ஒன்று இருக்குது, ஒன்றும் வேண்டாம், கை மேலே காசு வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த ஒரே ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நான் கஞ்சி குடிச்சிடுவேன் எங்கே போனாலும். இந்த ஒரு புத்தகம் எனக்கு போதுமா இல்லையா? கோடி ரூபாய்க்கு மேலே, எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை கோடிக்கு மேலே இந்த புத்தகம். ஒரே ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு உலகமே சுற்றி வந்துடுவேன் நான். ஆண்டவர் எனக்கு தேவைகளை சந்திப்பார். இயேசு வரணும் உங்கள் வாழ்க்கையில். ஆக இன்றைக்கி நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யணும், கொண்டாடணும். இந்த உலகத்தில் அவர் தான் அன்பு செலுத்தினார், கிருபை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். அவர் தான் உண்மையான நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணராக இருக்கிறார். அந்த காரணரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா வேறு இடத்துல எங்கே போய் நிற்க வேண்டியது கிடையாது. உலகத்தை படித்த உன்னதமான ஆண்டவர் என் உள்ளத்தில் வரும்போது சந்தோஷத்துக்கு ஏன் தட்டு மாதிரி கிடக்கணும்? பொன் பொருள் எப்போயோ கொடுக்க போகுது. மகா அலெக்சாண்டர் இறந்துட்டார், 33 வயசு சில்லற. உலகத்தையே கொல்ல கொண்டுட்டான். சாக போகிறான், செத்துற போகிறான். சாகத்து முன்னாடி கூப்பிட்டான், 4 தளபதி கூப்பிட்டான். ஐயா, என் சவப்பட்டி என்ன செஞ்சுருக்கணும், என் கை விரிச்சு வெளியில் வச்சுருக்கணும். அவர் சொன்னாராம், ஏன் கை வைக்கணும்னு கேட்டாங்களாம். 3 காரியம் சொன்னாராம். 1 2 தான் நான் சொல்ல போகிறேன். நான் நிறையா உலகமே கொண்டாடியிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், நிறையா பொன் பொருள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுவும் ஒன்று என்னை காப்பாற்ற முடியல. ஏதாச்சும் காப்பாற்றுச்சா? 2வது, இன்னும் எல்லாமே இருக்குது எனக்கு, ஆனால் ஒன்றுமே கொண்டு போகல. இன்றைக்கி நம்ம வரும்போது எப்படி வந்தீங்களோ அப்படி தான் போக போகிறோம். யாரும் ஒன்றும் இருக்கிற கொஞ்சம் காலங்களில் இந்த பிறந்த தேதியும் இந்த முடிகிற தேதிக்கும் நடுவில் எப்படி கடவுள் பிரியமாக வாழ்கிறீங்க, இயேசுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். பிறர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆசீர்வதிக்க பெற்றுருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை விட்டுட்டு வெளியில் யோசிப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா பேருக்கு வாய்க்காலாக இருப்பீங்க ஆசீர்வாதத்துக்கு. உங்களை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்கன்னா எல்லாம் சேர்த்துருவீங்க, கவலைப்படாதீங்க, இந்த பொன் பொருளெல்லாம் சேர்த்துருவீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. சமீபத்தில் ஒரு சகோதரர் இறந்துட்டார், ஒரு ஐயா. அப்போது என்ன யார் வந்தா? நிறைய பேர் வரல. நிறைய பேர் வந்தவங்க கூட 10-20 பேர் வெளியிலேருந்து வந்தவங்களாம். ஏன் அப்படி? எனக்கு தெரியாது என்ன காரணம். எப்படி நீங்கள் எப்படி பிறந்தீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் உங்கள் முடிவு எப்படி இருக்கக்கூடாது, நல்ல முடிவாக முடிக்கணும். துவங்கிறது எப்படி வேணாலும் துவங்கலாம், ஆனால் முடிகிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்களும் நான் இயேசுவில் வரணும் பாருங்கள். ஷேர் ஜாய் வித் அதர்ஸ். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க இல்லையா? இயேசு எனக்குள்ளே வந்துட்டார் இல்லையா? இந்த இயேசு எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார் இல்லையா? ஆக இந்த செய்தி என்ன செஞ்சக்கூடாது, நான் வாங்கி என் பொட்டிக்கிலே வச்சுக்கிடக்கூடாது. இது பகிர்ந்து கொடுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும், இந்த சிங்கப்பூரில் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறையா பேர்ட்ட பணம் இருக்கியா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வேலை இருக்குது. ஊர்லேருந்து வந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் சம்பாரிச்சிடறான். காலையில் போயிட்டு வந்தானே ஒரு வேலை இருக்குது, கையில் பாக்கெட்டில் காசு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, படுக்கிறதுக்கு படுக்கை இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அவனை விசாரிக்க ஆள் கிடையாது, அன்பு செலுத்த ஆள் கிடையாது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அலைகிறான், பேயா அலைகிறான். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது பண்ண முடியுமா, இது பண்ணுமா, நிம்மதி இல்லை அவன் வாழ்க்கையில். அவன் பையில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது, உள்ள நெருக்கமாக போய் பேசி பாருங்கள், என்னடா பண்ணுற, எப்படா இருக்க. விசேஷம் சிங்கப்பூரியர்கள் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிளாக்கில்.
வீடெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டிவி கூட இருக்கியா. ஒரு சில வீடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிவி, இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்குறானுங்க. அந்த சின்ன சோஃபா அது உட்காந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பார், டிவி ஓடிக்கிட்டே கிடக்கும். ஆனால் யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிறைவே தருகிறார். ரெண்டாவது, நீங்கள் பெற்ற அந்த அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது ரெட்டிப்பாகுது. எப்படி ஆகுதுங்க? ரெட்டிப்பாகுது. நீங்கள் விளக்கு பார்த்துருக்கீங்களா? விளக்கு சின்ன வயசில் இல்லை மெழுகுபத்தி. நான் மெழுகுபத்தி பற்ற வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட விளக்குபத்தி நான் உங்கள் மெழுகுபத்தியை பற்ற வச்சிடலாம். உங்கள் பற்ற வச்சு நீங்கள் இன்னொருத்தவங்க பற்ற வைக்கலாம். அது ஒரு மெழுகுபத்தி என்ன செய்யணும்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஒரே ஒரு நீங்கள் வீட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். என்ன வச்சிடலாம்? யாரும் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் பார்ப்பேன். இது எனக்கு மாத்திரம்தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு கடவுள். பேசுங்க, சொல்லுங்கள், கடவுள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. கடவுளோட அன்பு, கடவுளோட இரக்கம், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது. சில கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பாடுகளில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு பயம் 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 பயம், என்ன நடக்கும், ஏது நடக்கும். சில பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, நான் வருத்தப்படுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்பயாச்சும் நான் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அவங்க பிரச்சனை சொன்னும்போது அது ஏன் பிரச்சனை மாதிரி ஆகிடும் எனக்கு. ஐயோ பாவமே, இப்படி கஷ்டப்படுறாங்களே பிள்ளைங்க, என்ன பண்ணுறது. பல வேளைகள் எனக்கு தெரியல. காலையில் இன்றைக்கி உட்காந்துருக்கேன், காலையில் இன்னும் சர்ச்சை தொடங்கலை, ஒரு ஃபோட்டோ வருது. பாஸ்டர் கேன் யூ ப்ரே ஃபார் மை பிரதர் ஹூ இஸ் கோயிங் ஃபார் ஆப்ரேஷன் டுடே. அவர் பயப்படுறாரு, அவர் கண்ண ஆப்ரேஷன் இன்றைக்கி காலையில் மலேசியாவில் பயப்படுறாரு. ஏன்னா அந்த துணியெலாம் போட்டுட்டு வந்துட்டு இன்னும் பயப்படுறாரு. கேன் யூ ப்ரே. உடனே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லலை, உடனே ஆண்டவரே அந்த மகனுக்கு பக்தியை சக்தியை தாங்க, பலத்தை தாங்க, அந்த டாக்டர் கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க, அவர் நல்ல அறுவை சிகிச்சை பண்ணணுன்ட்டு நான் ஜெபிச்சுட்டு உடனே டெக்ஸ்ட் போட்டேன். சிஸ்டர் ஐ ப்ரேட், ஐ வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ, ப்ரே ஃபார் யூர் பிரதர்னு போட்டேன் நான். அப்புறம் கல்யாணம் மத்தியானம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஒரு ஃபோட்டோ வருது, ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். இந்த ஃபோட்டோ எனக்கு இன்னும் ஃபோனில் இருக்குது. தங்கமாக கொடுக்க போகிறேன் நான், வெள்ளியாக கேட்குறாங்க என்கிட்ட. என்ன கேட்டாங்கய்யா? ப்ரே பண்ணுறதுக்கு பெரிய கொம்பு மாதிரி பெருசு என்ன முடியாது தானே. அது உட்காந்த இடத்துல ஜெபிக்கிறது எவ்வளோ நேரம்? ஆண்டோட அன்பு இருக்கு மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா சில வேலைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு மறந்துடுவோம் பார்த்தீங்களா. அதனால் உடனே நம்ம ஜெபிச்சேன், வேணா நான் அப்புறமா செய்ய மாட்டேன், இப்போவே நான் ஜெபிக்கிறேன்ட்டு அந்த பேர் சகோதர பேர் சொல்லி உடனே நான் ஜெபித்தேன். இப்போல்லாம் யாரும் சொன்னால் உடனே நான் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குறது. ஏன்னா நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டு நான் ஏதாச்சும் மறந்துட்டு போயிடுவேன். அப்புறம் திருப்பி இப்போ சாயங்காலம் கொஞ்சம் பொழுது போட்டேன், பிரதர் அப்படி தேங்க்யூ ஃபார் ஐ ப்ரே ஃபார் யூ வி வில் கண்டினியூ டு ப்ரே. அந்த பிரதர் தேங்க்யூ பாஸ்டர்னு சொல்லி போட்டார். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். கடவுள் எப்படி நமக்கு வாய்ப்பு தருவார்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன சின்ன வாய்ப்பும் சின்ன சின்ன தருணம் ஆண்டவருடைய சாட்சியை சொல்வதற்கு, ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவதற்கு. அது மாத்திரம் கிடையாது முக்கியமான காரியம். ரெண்டாவது முக்கியமான காரணம் எம்ப்ரேசிங் பீஸ். நான் 14வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற மகிமையும் சமாதானமும் பிரியமும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரே பிளவு இருக்குது, ஒரே சண்டையும் சச்சரவும் காணப்படுது. எல்லாருக்கும் சுயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு 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 என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு நான் தான். இதானே கிறிஸ்தவம், இதானே உலகம். ஒருத்தன் எப்படி ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், ஏமாற்றலாம், இதுதான் உலகம். என்ன சொந்த அப்பாவை பிள்ளைங்க திருடுற ஏமாத்துறாங்க, அப்பாவை பிள்ளைங்க ஏமாத்துறாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு திரிகிறாங்க. ஒரே அங்கலாய்ப்பு, என்ன பண்ணுறதுன்னு படுத்தா படுக்க தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே புழக்கம். எப்போ பார்த்தாலும் சுயத்தை மாந்து இந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சமாதானத்தை தெரியல. இங்கே நம்ம என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த தேவதூதர்கள் என்ன, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். என்ன வரணுங்கயா? இந்த உலகத்தில் சமாதானம் வரணும்னா, இந்த உலகத்தில் சமாதானக்காரனாக இயேசு என்ற உள்ளத்தில் வர வேண்டும். இயேசு எண்ணத்தில் என்னைக்கு உள்ளே வருகிறாரோ, எப்படி பயம் போன பிறகு சந்தோஷம் வருதோ, அதே போல் சந்தோஷம் மட்டும் வராது, அதுக்கப்புறம் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் நமக்குள்ளே என்ன காணப்படணும்? ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாயும் சந்தோஷம் சமாதானத்தும் காணப்படணும். பல வேளைகளில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்திருக்கலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையாக பாருங்கள், சமாதானமாக பாருங்கள். ஏன்னா இயேசு சாமி பேர் என்னங்க? பேர் சமாதான காரணர். என்ன காரணர்?
இன்னொரு நாளைக்கு அதை பற்றி இன்னொரு ஆழமாக பேசுகிறேன் நான். இன்றைக்கி வேறு நல்ல டைம் ஆகுது. இந்த உலகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமாதானத்தை எப்போ கடவுள் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை இல்லாத போது கிடையாது. எல்லாமே இல்லைன்னா நான் நல்லா தான் இருப்பேன், சமாதானமாக தான் இருப்பேன், பிரச்சனை இல்லை, கவசம் இல்லை, வசதியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், கேட்டதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் என்னது? யோபுக்கு அதுதான் பிசாசு சொன்னான். யோபுட்ட என்ன சொன்னான்? எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கான், அவன் சமாதானம், அப்புறம் சமாதானம் இருப்பான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சிறப்பாகுதோ, ஆண்டவருக்கும் ஆண்டோட பிள்ளைகளுக்கும் சிறப்பான உறவு இருக்கும்போது அங்கே என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் உள்ளே வந்துடும். யார் வந்துடும்? அந்த ஆண்டவரோட கொடுக்குற சமாதானம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறதுனால என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரோட கூட மாத்திரம் நல்ல உறவை வச்சுருக்க மாட்டேன், மற்ற எல்லாருக்கூடையும் நல்ல உறவை வச்சுக்க முயற்சி செய்வேன். ஆக இன்றைக்கி நீங்கள் உங்களை கேட்கணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே உள்ள உண்மையாக வரும் பொழுது பயத்தை போக்கின பிறகு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. சந்தோஷத்தை கொடுத்த தேவன் சமாதானத்தை கொடுத்துருக்காரான்னு கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிட்டதுனாலையோ, அல்ல நகை நட்டு போட்டதுனாலையோ, அல்லது துணி நல்லா போட்டதுனாலையோ, எங்கேயோ சுற்றி வந்ததுனால சமாதானம் வந்துருமா? சந்தோஷம் வந்துருமா? பார்த்தீங்களா? இப்போ யார் தான் வரணும் உள்ள? அப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படும். பிரச்சனைகள் இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், தேவைகள் இருக்கும், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோட கிருபை வந்ததுனால, ஆண்டவரோட சமாதானம் உள்ளே வந்ததுனால, அந்த சமாதானம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட உறவுனால வந்தது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்ததுனால, இயேசு எனக்குள்ளே வந்ததுனால, அவருக்கும் எனக்கும் நல்ல உறவு வந்த பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என் பிரச்சனைகளெல்லாம் எங்கேயோ போன மாதிரி தெரியும். வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:6-7 வாசிங்களேன், எனக்காக நேரம் இல்லை, வேகமாக போயிடுவோம். பிலிப்பியர் 4:7 கூட வாசிச்சுங்க. 6-7 வேண்டாம், 7 வாசிச்சிருங்க. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உன் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏத்துக்களாக காத்துக்கொள்ளும். அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன சமாதானங்க? எல்லா புத்திக்கும் மேலே அப்படின்னா என்ன அர்த்தம்? இனம் புரியாத சமாதானம். என்ன சமாதானம்? எப்படி இந்த சமாதானம் வந்து தெரியாது. ஏன்னா சுற்றி பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது, அந்த சூழ்நிலை மாறி இருக்கான்னு கேட்டால் மாறல, ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். எப்படி அது வந்துச்சு? ஏசு என் கூட வந்துட்டார். இயேசுக்குள்ளே நான் இருக்கிறேன். இயேசுக்குள்ளே நான் இருப்பதால் அது இன்னொரு பாட்டு கூட இருக்குது. இயேசுக்குள் நான் இருப்பதால் ஆபத்து எனக்கு இல்லை, இயேசு எனக்குள் இருப்பதால் எதுவும் தேவையில்லை, பழைய கெட்ட பழக்கமெல்லாம் என்னிடம் இனி இல்லை, நான் புதியவனாய் மாறிவிட்டேன், பாவம் செய்வதில்லை, இயேசுக்குள் நான் இருப்பதால் ஆபத்து எனக்கு இல்லை, இயேசு எனக்குள் இருப்பதால் வேறு எதுவும் தேவையில்லை. சரி, அழகான பாட்டெல்லாம் நிறைய அந்த காலத்தில் பாடிக்கிட்டு கிடந்தோம். ஆக ஏசு எங்கே இருக்கிறாரு? அப்போ அந்த கிறிஸ்மஸில் நகையா நட்டா, பொண்ணா பொருளா, ஆசையா அந்தஸ்தா, சொத்தா சுகமா, அல்ல ஏசு என்ற நபர் அங்கே உள்ளே இருக்காராம். ஏசு உள்ளே வந்துட்டாருன்னா பயம் போயிடும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், ஜாய் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். ரெண்டாவது, இயேசுக்கும் எனக்குள்ள உறவு சரிவாக இருக்கும்போது, இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு வரும்போது என் உள்ளத்தில் முதல் தேவதைகள் சொன்னது, உலகத்தில் பூமியில் எனக்கு சமாதானம். முதல்ல சமாதானம் ஆண்டவருக்கும் எனக்கும். அவர் பூமியில் எல்லாரும் ஒரே மாதிரி வரணும். விசேஷமாக இன்றைக்கி சபையில் பல வேலைகள் உலகத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கிராமத்து மக்கள் ஆனால் ஒன்று பேச மாட்டாங்க, ஜாதியில் பிரிஞ்சிருப்பாங்க, அதில் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரே பிளவு பிரச்சனை, சண்டை சச்சரவு. கிறிஸ்தவ ஒரே ஒரு மார்க்கம் தான் சொல்லுது, மனுஷன் யாரும் பிரிஞ்ச எல்லாம் கடவுளோட பிள்ளைங்க, நீங்கள் கடவுளோட பிள்ளைங்க, ஒரே மாதிரி பிறந்திருக்கீங்க, எல்லோரும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஜாதி பார்க்க மாட்டோம், ஆண் பெண்ணு பார்க்க மாட்டோம், ஏழை பணக்காரன் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது, ஆண்டவரோட பார்வையில் எல்லாம் ஒரே மாதிரி. பிளவு இருக்கக்கூடாது, பிரிவு இருக்கக்கூடாது. இது பிசாசுடைய வேலை. எனவே நம்ம உறவு சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கி நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த சாயங்கால வேளையில் அப்படி நான் ஆண்டவர் பிள்ளையாக இல்லாமல் இருப்பேன்னா முதல்ல செய்யணும், ஆண்டவரே நம்முடைய மகனை மாறணும் சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஏசுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். எப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்குறேனோ அவரோட கிருபை என் உள்ளத்தில் வரும். என்னோட புண்பட்ட மனசை கடவுள் பார்த்துவார், என்னோட அங்கலாய்ப்பை அமைதிப்படுத்திடுவார். இயேசு உள்ளது கிறிஸ்மஸில் யார் வரணும்? உள்ளே வரும்போது எனக்கு புண்பட்டு இருக்கும், அவரோட கிருபை வந்து ஆத்திரும். அப்போ தான் எப்படி வந்துடும்? இனம் புரியாத சமாதானம் சிந்தையிலையும் இருதயத்திலையும் கடவுள் கொடுப்பார்.
ரெண்டாவது என்னன்னு கேட்டால், நான் இந்த உலகத்தில் என்னவா இருக்கணும்னு கேட்டால் சமாதான காரணராக இருக்கணும். என்னவா இருக்கணுமா? ஏசாமி என்ன வந்தார் இந்த பூமியில்? சமாதானம் பண்ணுவதற்கு வந்தார் இல்லையா? நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? சண்டை போடுறவங்களா வரணும். சபைக்குள்ளே வந்து சண்டை, வீட்டுக்குள்ளே சண்டை. கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸில் விசேஷமாக நம்ம எல்லாம் சமாதான பிள்ளைகளாக காணப்படும். சமாதானத்தின் செய்தியை கொண்டு போவோம், எல்லாத்தையும் போய் சொல்லுவோம். ஏசு உங்களுக்காக வந்திருக்கிற, உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்க போகிறார், வாங்கயா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. ஆக உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் சமுதாயத்தில் எங்கெல்லாம் போகிறீங்களோ எல்லார்ட்டையும் நீங்கள் ஒப்புரவாயிடணும், எல்லார்ட்டையும் சமாதானமாயிடணும், எல்லாரையும் சமாதானத்துக்குள்ளே கடவுள் கொண்டு வரணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஏசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படணும்னு கேட்டால், ஏசு உங்களை பிறந்திருப்பார்னு சொன்னால் நீங்கள் யாராக இருப்பீங்க? சமாதானக்காரராக இருப்பீங்க. ஆக எம்ப்ரேசிங் பீஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் கொடுக்குற பெரிய சந்தோஷம் தேவதூதர்கள் சொன்னது என்னது? பூமியில் சமாதானமும், என்னம்மா? பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்றைக்கி நமக்கு பிரியம் வேணும், எல்லாரையும் நேசிக்கும். நான் 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 இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறது இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்டையும் சொன்னேன் கூட. இந்த உலகத்தில் சொத்துன்னு ஒன்று இருக்குன்னா அது எவ்வளோ ஜனங்களை நீங்கள் கடவுளுக்கு சேர்த்துருக்கீங்க. கடவுளுக்குள்ளே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர்களை வழி நடத்துறீங்க, அவங்க மட்டும்தான் பரலோகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பொன் பொருள் சேர்த்திங்கன்னா ஒன்றுமே வராது. இன்றைக்கி நம்ம வந்த என்னமா வந்தவனமா போயிடும். அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இந்த பூமியில் நான் வந்துட்டேன், கொஞ்ச நாள் இருக்க போகிறேன். என் பொன் பொருளை கொடுத்தா நான் உதவி செய்யணும், அது செஞ்சு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் ஒரு பணம் எடுத்து போக முடியாது என்னால். ஆனால் என்னால் இருக்கிற காலங்களில் நான் நல்லது செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நன்மை சமாதானத்தை செய்ய முடியும். எனவே ஆண்டவர் கிருபை தருவார். உங்களை ஒவ்வொருத்தரையும் பீஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க, பீஸ் பிரேக்கர் கிடையாது. ஷுட் பி பிளேயிங் அ பீஸ் மேக்கர். நாம் சாட்சிகளாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடவுள் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? லிவிங் த பர்பஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் 11வது வசனத்தை மறுபடியும் வாசிச்சிருப்போம் எனக்காக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம். இந்த கிறிஸ்மஸில் ரொம்ப முக்கியமான செய்தி எங்கன்னு கேட்டால் இந்த 11 தான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். காலையில் இதை கொஞ்சம் பிரித்து நான் பேசினேன். ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும், இந்த உலகத்தில் எல்லோரும் என்ன, நீங்கள் சமுதாயத்தில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் நீ அப்படின்னு போட்டுட்டு உட்காந்துருக்குறோம். சில வேலைகளில் சிலருக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு பெண் ரொம்ப கஷ்டமான குடும்பத்திலேருந்து வந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது. எனவே நான் நினச்சிக்கோ ரொம்ப தாழ்மையாக, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்ற விட யாரும் என்னை விசாரிக்கலை. பார்க்கும்போது ஹாய் தம்பிடா அப்படி சும்மா சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. சாப்பிட்டியாடா, என்ன பண்ணுறடா, எங்கே இருக்கிறடா, எப்படிடா இருக்கிற, கேட்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ரொம்ப வருஷம் என்னை அப்படி யாரையும் விசாரிக்கலை. சாப்பிட்டியான்னு கேட்குறது. இன்னும் சொல்லுவேன், நான் 12th படிக்கிறேன், 11th படிக்கிறேன், ஏதாச்சும் கிஃப்ட், ஏதாச்சும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். யார்கிட்ட சொல்கிறது கூட தெரியாது, எங்கே போய் சொல்கிறது, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே அந்த யாரும் இல்லைன்றதுனால நான் நினச்சிக்கிட்டேன் என்னை யாரும் மதிக்கலை அப்படின்றது மாதிரி. அது எனக்குள்ளவே இருந்துச்சு, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம ஒன்றும் இல்லை அந்த பூமியில். அதாவது எந்த மதிப்பும் இல்லாமல் எப்படி இருப்பாங்களோ ஒருத்தர் அந்த மாதிரி அந்த வயசில். அத்தனையும் அதுக்கப்புறம் நான் டீச்சராக வேறு ஆகிட்டேன். அப்போ கூட அந்த என் மனசில் இருந்து அது போகலை. நான் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு படிப்படியாக மாற்றம் அடிச்சிச்சு. கடவுள் படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார், பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார் எனக்கு. ஏசு கிறிஸ்து என்ற ரட்சகர் என் உள்ளத்தில் வரும்பொழுது என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ, அந்த ரட்சகர் என்ன செஞ்சுருக்காரு? என்னை ரட்சித்த தேவன் என்னை மீட்பதற்கு அவர் என்னோட ஆண்டவராக மாறினதுனால இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் பெரிய அம்பேஷன், பெரிய பொருள் இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட எண்ணத்தின் மூலமாக நான் பெரிய ஆளாவேன்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். உண்மையான நோக்கம் இந்த உலகத்தை வாழ்வதற்கு என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேனோ, நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றேனோ, அப்போ என் மனசில் வந்து ஒரே காரியம் என்னென்ன, இந்த நற்செய்தி எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் சொல்லிடணும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்க நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. அதான் அதோ பெரிய கூத்து. அப்போவே நிறையா பேர் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது டீச்சராக இருக்கிறேன், பிள்ளைங்கிட்ட பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். என் கூட ஒருத்தன் தம்பிக்கு தங்கினான், அவன் பேர் முருகன்னே பேர். முருகன் வந்து தங்குறாரு. முருகன் வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், முருகனே கொண்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வருது, பிரதர் அந்த பிரதர் நீங்கள் தான் அவளை ஏசுக்கிட்ட நடத்துனீங்களான்னு சொல்கிறாரு. அவருக்கு எனக்கு தெரியாது முருகனில் ஏசு ஏற்றுக்கிட்டாருன்னு. என் கூட இருந்தார் முருகன். அப்புறம் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வழியை நடத்தணும். கடவுளை நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்திட்டார்.
நம்மளால் அவங்க வரல, ஏசுசாமி வந்தால் கொண்டு வந்தார். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக வந்து அழைத்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது ஒரு நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? உங்களையும் என்னை ரட்சிப்பதற்கு. இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கிறிஸ்மஸினோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமாக ஆண்டவர், இந்த மாட்சிமை நிறைந்த ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை போல் என்ன போல் மாமிசம் வந்ததுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு என்னை போல் உங்களை பிறந்த மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு கிடையாது, உங்களை என்னை ரட்சிப்பதற்காக வந்தார். அப்போ கிறிஸ்மஸில் என்ன முக்கியமான நோக்கம்? சாப்பிட்றது, துணிமணி போடுறது, இல்லை உல்லாசமாக வெளியில் போயிட்டு வர்றது பரவாயில்லை. ஆனால் அது ரெண்டாவது. முதல்ல இயேசு நற்செய்தியை சொல்லணும். உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் பிறந்ததுக்கு நோக்கம் என்னென்னா, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு. இந்த ரட்சிப்பின் செய்தி என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லாருக்கும், உங்களுக்குன்னா எத்தனை பேருக்கு போயிருக்குமா? உலகத்தில் உள்ள அத்தனை பாஷக்காரனுக்கும், அத்தனை விதமான நாட்டு மக்களுக்கும், அத்தனை விதமான வேலைக்காரனுக்கும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் எவனாக இருக்கட்டும், அவன் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி நான் மாத்திரம் வச்சுக்கக்கூடாது. அதனால தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த திட்டத்தின் பிள்ளைகளாக தான் நாம் காணப்படுகிறோம். எனவே இந்த நல்ல செய்தி என்ன செஞ்சிடணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் போய் சொல்லணும். ஆக இந்த கிறிஸ்மஸில் மையமானது யாருமா? என்ன மையம்? கிறிஸ்து. ஆக இன்றைக்கி நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவரை முதல் வைத்து செஞ்சுருக்கணும். அவரோட நோக்கம், என்னுடைய செய்பால்கள் அவரில் காணப்படணும். என்னுடைய சித்தத்தில், என்னுடைய நோக்கத்தில், என்னோடய வாழ்க்கையில், எல்லாம் நடத்துதல்ல என்னோட எல்லாமே எதை மையமாக வச்சுருக்கணும்னா, என்னோடய நோக்கம் கிறிஸ்துவை மையமாக வச்சுருக்கார். அவர் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்காக பிறந்திருக்கார். இந்த நல்ல செய்தியை அவரோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து நான் செய்யணும், கொண்டு போகணும். கிறிஸ்மஸில் எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுத்துருக்கிறார். தேவ தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு? என்ன செஞ்சாங்களா? யாருக்கு சொன்னால்? தேவதூதர்கள் யாருக்கு சொன்னது? தேவதூதர்கள் வந்து யாருக்கு சொன்னாங்க? மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. மேய்ப்பர்கள் போய் யார் சொன்னது? வாசிங்க 20வது வசனம். 20 இல்லை, 19வது வசனம். 17 கண்டு குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினா. என்ன பண்ணாங்கம்மா? அதாவது தேவதூதர்கள் வந்து யார் சொன்னது? இவர்களுக்கு சொன்னாங்க, ஏய் இந்த மாதிரி தாவீது ஊரில் யார் பிறந்திருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கார். போய் சொன்னோன்னு உடனே இவங்க எல்லாம் ஓடினாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிடுக்கிட்டுன்னு. உடனே நிற்கலை, தாமதிக்கலை, கேட்ட உடனே கடற்கடன்னு ஓடினாங்க, போய் பார்த்துட்டாங்க. அதுதான் 17 சொல்லுது. கண்டு, அது 16வது வசனம் வாசிங்களே. தீவிரமாய் வந்து மரியாதையும் வாசிப்போம். மரியாதையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டார்கள். யாரை பார்த்தாங்க? உடனே அவங்க செய்யலை. நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போவோம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், அப்படி செய்யலை. உடனே தீவிரமாக, அதான் வசனம் சொல்லுது. எப்படி வந்தாங்களம்மா? எப்படி வந்திருப்பாங்க? தீவிரம்னா எப்படி வந்திருக்கும்? எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு விடுறான், வாங்கடா, ஆடாவது மாடாவது விடு, அங்கே கிடைக்கட்டும். வந்து என்ன செய்யறான்? திருன்னு வர்றான். வந்தது மட்டும் கிடையாது, மரியாதையும் யோசேப்பும் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன பண்ணினாங்களா? நம்மால் வாய் திறக்கவே மாட்டான் வெளியே போய் சொல்கிறது. என்னையா கிறிஸ்மஸ்ஸு? நான் பிரியாணி சாப்பிட்றேன், ட்ரெஸ்ஸு போடுறேன், ஊர் சுற்றுறேன், அமெரிக்கா போகிறேன். ரைட், இயேசுவை பற்றி சொல்கிறது தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸோட நோக்கமே கிறிஸ்துவ சொல்கிறது. கிறிஸ்துவ சொல்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நண்பர்களெலாம் கூப்பிடுங்க, சாப்பாடு கொடுறேன். ஏசு பிறந்திருக்காரு, அதனால தான் நான் போட்டுட்ருக்கேன். எங்கள் சர்ச்சில் பாருங்கள், இந்த வாரம் 29ஆம் தேதி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி வச்சுருக்கிறேன். எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறீங்க 29ஆம் தேதிக்கு. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு ஆள் கூட்டிகிட்டு வரணும். 2 பேர் கூட்டிகிட்டு வந்தால் இன்னொரு நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டே நான் தந்துடுறேன். தனியாக வந்தீங்கன்னா ஏசாமி பார்த்துக்குருவார். எப்படியாச்சும் ஜெபிச்சு உற்சாகம் பண்ணி வாங்கப்பா நம்ம சர்ச் போவோம். இவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டதை மனசில் வச்சுக்கல. உடனே என்ன செய்கிறாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களப்பா? இந்த காலங்களில் நம்ம ஆண்டோட அன்பை குறித்தும், ஆண்டோட பிறப்பு நற்செய்தியை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும், இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையை குறித்தும் என்ன செய்யணும்? நான் பேசணும். எனவே இந்த சாயங்கால வேலை நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆராதனை விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை பார்த்து செய்யாதீங்க, எளிமையாக இருக்கட்டும். ஆனால் இயேசு சாமி மட்டும் உயர்ந்திருக்கட்டும். யார் உயர்த்தப்படணும்? உங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படணும். மற்றதெல்லாம் கீழே போகும்.
ரெண்டாவது, எப்படி ஆண்டவர் இந்த இந்த காலங்களில் வேதத்தை உட்காருங்க, டைம் எடுங்க, ஜெபிங்க, ஆண்டவர் குறித்து யோசிச்சு பாருங்கள். ஜெபத்தில் வேதத்தை வாசிக்கிறது மூலமாக கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் நம்ம வாழ்க்கை செய்திருக்கிறார். நான் ஆண்டோட மகனாக இருக்கேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இந்த கிறிஸ்மஸில் இதுவரை. சில பிள்ளைங்க கிறிஸ்தவத்து பிறந்த தேதியிலேருந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க. சிலவர் அறையில் வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. ரைட், வந்தீங்க, இயேசு ஏற்றுக்கிட்டீங்களே, எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்துட்டார் உலகத்தில். அதாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் அப்புறமா வாசிப்போம். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாளன் பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஐயா அவர் பரலோகத்தை விட்டுட்டு பூமியில் வந்தார்யா, உங்களையும் என்னை நேசித்ததுனால. பூமியில் வந்தது மாத்திரம் கிடையாது தம்மியா, சாதாரண மனுஷனாக மாறி தேற்றிய கையில் என்ன செய்கிறார், இடுப்பில் டவுலை துணியை சுற்றிக்கிட்டு சீஷரோட கால்களை கழுவினார்னு வேதம் சொல்லுதியா. தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து எதுவரை தம்மை தாழ்த்தினார்னா சிலுவையின் மரண மருந்தமை தம்மை தாழ்த்தினார்னு சொல்லி நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? நம்ம என்னையா கொடுக்க போகிறோம்? அதாவது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்தவங்க இருக்கிறீங்க. அங்கெல்லாம் சர்ச்சுக்கு எவ்வளோ தூரமாக போகணும்? நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 2.5 மணி நேரம். எத்தனை பஸ்ஸு பிடிக்கணும்? எவ்வளோ வெயில் அடிக்கும்? பஸ்ஸு கூட ரொம்ப நல்லா இந்த சிங்கப்பூர் பஸ் மாதிரி இருக்கும் தானே. தொத்திக்கிட்டு போகணுமா, அது நிற்குமா நிற்காதா, தொங்குமா விழுகுமா, அது எப்படி போகும்னு தெரியாது. இடின்னு இடித்து வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றி அங்கே சர்ச் போனால் ஏர் கண்டிஷனை போட்டுருங்க. டாய்லெட் இருக்குமா சர்ச்சில்? இங்கே பாருங்கள், எல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம். ஏசாமி அழகான நாட்டில் வச்சுருக்கிறார், அழகான சர்ச்சை கொடுத்துருக்கிறார். நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கய்யா. ஆண்டவர் எவ்வளோ நல்லது செஞ்சார் நீங்கள் பாருங்களேன். இந்த பிறப்பில், இந்த கிறிஸ்மஸில் ஏசு என் உள்ளத்தில் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, கடவுளுக்கு இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏசாமி பேரை சொல்லி. நான் எனக்கு சபைகள் இருக்காங்க, சின்ன சின்ன சர்ச்சஸ் இருக்குது. ஒரு 4-5 சர்ச்சுக்கு இப்போ நான் இந்த நாட்களில் நான் உதவி செஞ்சிட்ருக்கேன். நான் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு 100, 50, 60 பிள்ளைகள் ஏதாவது சேருங்கடா, நம்ம அங்கங்கே செய்வோண்டா, முடிஞ்ச மட்டும் என்னால் முடிஞ்சதை நான் அனுப்பி செய்யுங்கப்பா. ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன். சிங்கப்பூர்லேயும் சில காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ போன சனிக்கிழமை நாங்கள் இன்னும் கூட்டத்தில் போய் கூட்டம் நடத்தணும். நம்ம அடுத்த சில நாட்கள் இன்னும் கொஞ்சம் செய்யணும், கொஞ்சம் கையில் காசு இருக்குது, அப்படியே செய்யணும்னு நினச்சிருக்கோம். அது சர்ச் மணி, சபையுடைய மணி. ஆண்டவருக்கு நம்ம ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என் கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதாவது நல்லி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 100 கணக்கில் 1000 கணக்கில் கொடுக்க நான் சொல்லலை. கொஞ்சம் 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 பேசுங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, எல்லோரும் உற்சாகப்படுத்துங்க, ஆண்டவருக்குள்ளே வாங்கப்பான்னு சொல்லி வாங்க. நீங்களாம் உள்ள பிள்ளைங்க செய்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நம்ம தனிமையாக இருக்கக்கூடாது. சபை என்பது நான் மாத்திரம் வந்துட்டு போகிறதில்ல, என்னோடய உற்றான் உறவினர் நண்பர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரணும். என்னோடய அனுபவம், நான் சின்ன வயசில் காலேஜ் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன். எப்போ போனாலும் நான் தனியாக போக மாட்டேன். ஒரு சில பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் தனியாக போக மாட்டேன், யாராச்சும் கொண்டு போயிடுவேன். நான் போகிறேன்னா நிச்சயமாக அந்த சபைக்கு ஒரு 10 பேராச்சும் கொண்டு போயிடுவேன். இங்கே ஒரு தம்பி இருந்தார், அந்த மாதிரி இன்னொரு தம்பி இங்கே இருக்கிறாரு, உதவி செஞ்சுட்ருக்கீங்க, வாங்க எல்லோரும் கூட்டிகிட்டு போவோம். எனவே கண்ணை மூடி ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.